ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு புதினா சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் புதினாவை சேர்க்க போகிறேன். புதினா வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் போயிடும். இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கிறேன். இந்த புதினா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதினாவோட கலரே எண்ணெயில் நல்லா மாறி இருக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா டிஃபன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஆகலை. ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த டிஷ்ஷு. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.